வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிடம் நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 16/6/2025 முதல் 22/6/2025 வரை, ஆணி 2லிருந்து ஆணி 8 வரை மிகவும் துரதிர்ஷ்டமான நிகழ்ச்சி விமான விபத்து. எவ்வளோ கனவுகளுடன் எத்தனையோ பேர்களுடைய யாத்திரை ஒரு நடியில் எல்லாம் மாயமாகிவிட்டது. இந்த விமான விபத்தில், குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய நாம் ஒரே ஒரு விஷயந்தான் செய்ய முடியும், மனதார பிரார்த்தனை செய்ய முடியும். நானும் செய்கின்றேன், நீங்களும் செய்கிறீர்கள். அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இறைவன் எப்பொழுதும் உடனிருந்து அவர்களை வழிநடத்துவதற்கும் இறந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலியாக நாம் மானசீகமாக பிரார்த்தனை செய்வோம். நிறைய கேள்வியில் இது வைரல் ஆகிட்டு, நீங்கள் சொன்னது போல் கடல் விபத்து, இந்த ஷிப்பு விபத்து, விமான விபத்து, ஸ்கூல் குழந்தைங்க விபத்தெல்லாம் வருது, இது என்னன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இது நம்ம சொல்கிறது இல்லை, குறி இல்லை. இந்த கிரகங்களுடைய தன்மை நின்று தான் உலகத்தினுடைய பொதுமறை ஜோதிடம்னு ஒன்று உண்டு. அதை பேட்ச் பண்ணி தான் நம்ம பேச முடியும். அணு ஆயுத போர்கள் அதெல்லாம் எந்தெந்த கிரகம் எப்படியெல்லாம் காலகட்டத்தில் விஸ்வாவசு நம்ம சொல்கிறச்சே எல்லாருக்கும் ஒரே கோபம். ஃபாரினில் இருக்கவங்களாம் வேணாம், இங்கே வந்துடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது, பயந்து வாழ வேண்டிய துர்பாக்கியம் வரும், அந்த ஊர் மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, வரி போடுவாங்க, தலைவர்கள் தப்பு செய்வாங்க, நம்மளை பார்த்தாவே பிடிக்காத போயிடும், குறிப்பாக இந்தியன்ஸை பார்த்தா பிடிக்காத போயிடும். இந்த உலகம் ஃபுல்லாக இப்படி ஆகும். அப்போ எங்கே நம்ம இருந்தோமோ நம்மளோட பிறந்த ஊரில் தானே நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். அதாவது இலங்கை வாழ் தமிழர்கள் போனார்கள் என்றால் அவர்கள் அகதிகளாக அவர்களுடைய சொந்த மண்ணை விட்டு துரத்தி போக வைத்தார்கள். இல்லைன்னா ஏன் அந்த ஒரு அற்புதமான ஊரை விட்டுட்டு அவங்களாம் போகணும்? அவங்களுக்கு எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஓடி ஒரு ஊரில் பறந்து விரிந்து உலகம் முழுவதும் பல கஷ்டங்களையும் அகதிகளாகவும் அகதி முகாமிலும் தங்கி இலங்கை தமிழர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள், பெரும் தொழிலதிபர்கள், வாணிகத்தில் அவ்வளோ தொழிலதிபர்கள். அந்த காலத்தில் ட்ரெஸ் எல்லாம் வரணும்னா ஸ்ரீலங்கா மூலிமா தான் வரணும், சோப்பு வரணும்னா ஸ்ரீலங்கா மூலிமா தான் வரணும், எந்த ஒரு பொருளும் ஸ்ரீலங்கா மூலிமா தான் வரணும். அப்படிப்பட்ட வாணிபம் செய்த ஒரு ஊர். அந்த கிரகம் மாற்றிச்சில்ல அவங்கள. அவங்க நினச்சிருக்க மாட்டாங்களே நம்ம போய் வேறு ஒரு நாட்டில் அகதிகளாக. அதுதான் கிரகம். நாடுகளுக்கு போராத காலங்கள் ஏற்படுமா? அதுபோல் இந்திய நாட்டுக்கு இப்போ போராத காலம் கொஞ்சம். அது சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, இதுதான் உண்மை. அதில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதனால தான் உங்கள் முதலீடு மற்ற விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையாக போட்டுச்சு. இந்த உலகத்தில் இப்போ இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறது, ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேலை அடிக்கிறது, நிறைய நாடுகள் இறங்கிறது, ஒரு பதப்பதப்போடு இருக்கிறது. முந்தி மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போது பார்த்தீங்களே, ட்ரோனை வைத்தே தாக்குவார்கள். விமானப்படை அந்த படையெல்லாம் இருக்கட்டும், சாதாரண ட்ரோனால் எவ்வளோ பாதிப்புகள். ரஷ்யா மேலே ட்ரோனை வைத்து எத்தனையோ தாக்குதல். ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட். சனி மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் 30-27 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அது ஒரு ஏரியாவில் ஏதாவது ஒரு ஏரியாவில் படுத்திருக்கும். இப்போ உலகத்துக்கு படுத்தும். துர்மரண சாஸ்திரம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் ஸ்டாம்பேட் ஆகுன்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சனிப்பயிற்சி பலனில் நிறைய எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கோம். வேந்திருக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லா சேனலும் யார் கேட்டாலும் நம்ம கொடுக்குறோம். துர்மரண சாஸ்திரங்கள், தலைவர்களுக்கு ஆபத்து, விமான விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள், ட்ரெயின் விபத்துக்கள், பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவியர்கள் செல்லக்கூடிய விஷயத்தில் கவனம், எல்லாமே சொல்கிறது.
இதெல்லாம் கூட்டமாக இருக்கிற இடம். ஆயுதப்போர், நேச்சுரல் கலாமிட்டி, எர்த்துக்வேக், இதெல்லாம் இதுவும் கடந்து போகம்தான். ஆனால் இப்போ விடாது. அதில் குறிப்பாக 2026 ஜூன் வரைக்கும் ரொம்ப படுத்தும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வேலையெல்லாம் யாருக்குமே நிரந்தரமாக இருக்காது. டப்புன்னு 10,000 பேர் 20,000 பேர் இந்த இடத்துலலாம் இப்போ 1,00,000 பேர்லாம் எடுப்பானுங்க. மொத்த கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து அந்த காஸ்ட் கட்டிங்கை பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க நீங்களாம். நிறைய கமிட்மெண்ட் குறைச்சிருங்க, ஒன்றும் தப்பாகாது. ஒரு இடம், ஒரு ரசம் சோறு, அப்புறமா சம்பாதிச்சிக்கலாம். இது இப்படியே போகாதில்ல. இன்னும் ஒரு 5 வருஷம் தானே, 31 வரைக்கும். அதில் குறிப்பாக 2026 வரைக்கும் தாண்டிட்டால் படிப்படியாக கொஞ்சம் மாறும். ஆனால் நம்பாதீங்க, 28 வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், அதில் முதலீடு பண்ணுங்கள். ஏன் சொல்கிறோம்? அது ஏறும். 52 ரூபாயில் தங்கம் இருக்கிறச்சு சொல்லின்னு இருந்தேன். 24 கேரட். இன்றைக்கி 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 3,000 ரூபாய் தான் கம்மியாக இருக்குது. அதுதான் அதனுடைய தாக்கம். நிலத்தில் போடுங்க, நிலத்தில் போடுங்கன்னு எவ்வளோ சொன்னோம். ஈஸி மணி வேண்டாம், பொறுமையாக இருங்க, நல்லா வளரும், நம்பிக்கையோடு இருக்கு. அனுகூல பிராப்தம், எல்லாமே ஏற்றம் பெறும். பெரிய அளவுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நிறைய மாற்றம் வரும். மாற்றத்துக்கெல்லாம் தயாராக இருக்கும். அப்கிரேடேஷன் பண்ணிக்கினே இருக்கணும். மருத்துவத்தில் புரட்சி, என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் விமான விபத்து நடந்தது, மேலும் இது போல் விமானம் கண்டிப்பாக நடக்கும். ஆனி மாதத்துலேயே இதனுடைய கோர தாண்டோன்னா ஆனி வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சுல. ஆனின்னா நான் ஜூன் தானே, ஜூன் டு ஜூலை தானே. அப்போ இது கோரம் தானே. நிறைய விபத்துகள், யுத்தம். குருவும் சூரியனும் ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டம். குரு ஏற்கனவே கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கார். எல்லாமே ஜோதிடத்தில் கற்றுக்கினது தான். கிரக சஞ்சாரங்கள் சரி இருக்காது. டப்பு டப்புன்னு பெரிய தொந்தரவு பண்ணி விட்டுரும். நிம்மதியே இருக்காத போயிடும். எல்லாருக்கும் ஒரு பதட்டம், சங்கடம் உலகம் முழுவதும் காணப்படும். நிறைய பேருக்கு இப்போ ஏற்பட்டுச்சு. நைட்டெல்லாம் ஃபோன் கால்ஸு தாங்க முடியறதில்ல. அதனால தான் 12 மணிக்கு என்ன செல்ஃபோனை சைலண்டில் போட்டுருது. நம்மளும் தூங்கணும்ல, காலையில் ஆன் பண்ணுறது. மற்ற நேரத்துலலாம் நானே தான் எடுக்கிறது. எனக்கு செக்ரட்டரியெலாம் வச்சு ஃபோன் எடுக்க தெரியாது. அப்பாயின்மெண்ட்ஸு மற்றதுக்கெல்லாம் செக்ரட்டரிஸ் பார்த்துப்பாங்க. பட் ஃபோன் எனக்கு, என் ஃபோன் நான் தான் எடுப்பேன். என்ன செல்வியாகவும் ஒன்றும் இல்லையே, கூலாக இருக்க வேண்டியது தானே. என்ன ஆனாலும் என்ன வீடு வாசல் விற்றுட்டு வரணும், வரட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி வாழ போகிறோம், அவ்வளோதானே. நான் கூட தான் லேம்பரட்டா ஸ்கூட்டரில் சுற்றிருந்தேன். இன்றைக்கி கார் வச்சுருக்கிறேன். அதில் முதல்ல நம்ம அந்த லேம்பரட்டா ஸ்கூட்டரில் சுற்றுற நிம்மதி இப்போ இருக்கா? மாறுது, கடவுள் மாத்திரான். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபாரின்லலாம் ரொம்ப நம்பி பண்ணாதீங்கன்னு. ஏன்னா உங்கள் சொத்து சேஃப்டியாக இருந்தாலும் விலையை குறைச்சிடுவாங்க. நீங்கள் 1 கோடி ரூபாயில் சொத்து குத்து வாங்கினீங்கன்னா டக்குன்னு எல்லா விலையும் குறைச்சி 25 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது இந்தியாவில் இருக்காது இல்லை. நீங்கள் 1 கோடி ரூபா சொத்து 25 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு வரணும்னா 75 லட்ச ரூபா உங்கள் துட்டு போயிடுதுல. சொத்துனா லாபம் வரணும் இல்லை ஐயா. ஏன்னா இதெல்லாம் இந்த சதிகாரர்கள் செய்வார்கள். அதனால் அங்கே வாடகை கொடுத்துட்டு இருங்க, இங்கே வாங்கிக்கிங்க சொத்தை வீடு. அப்ரிஷியேஷன் ஆகினே போகும். ஊரில் கூட வாங்குங்க. நம்ம சொத்து வாங்கினா எவனாவது ஆட்டையை போடும், அதெல்லாம் நடக்காது. எப்படி நடக்கும்? இப்போல்லாம் எல்லாமே நம்ம சொத்து, நம்ம பட்டா, நம்மளுடைய இது இருந்தால் எந்த காலத்துலேயும் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் பயம். இப்போல்லாம் சட்டத்திட்டம் கடுமையாக இருக்குது. ரொம்ப பயப்பட வேணாம். அதை பார்த்துக்கிறதுக்குன்னு கம்பெனிஸ் இருக்குது. உங்கள் சொத்துக்களை
உங்கள் சொத்துக்களை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா மாதம் மாதம் சொல்ல எதுன்னா அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும், வரியிலேருந்து அத்தனையும். புரியுதா உங்களுக்கு? ஹாப்பியாக இருங்க, அனுகூலமாக பாருங்கள். இந்த கிரகம் இனி இப்படி தான் இருக்கும், தங்க விலை ஏறியும் தான் இருக்கும். அரசாங்கங்கள் தப்பு பண்ணணும். இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், அமெரிக்கா அரசாங்கம் இருக்கட்டும், பிரிட்டன் அரசாங்கம் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. மக்களை தான் போட்டு நாசம் பண்ணுவாங்க. என்னதான் வரி வரி, ஏன்னா அவங்களுக்கு எது பண்ணால் தெரியாது, உடனே ஒரு வரி. ஏற்கனவே இவ்வளோ கட்டுறாங்களாடாப்பா, அது புரியாது. 500 ரூபாய் நோட்டு போகணும்னா போக தான் செய்யும். அது ப்ரொடக்ஷனு பேங்க்குக்கு கொடுக்காம நின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக போய்டும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். டிஜிட்டல் பண்ணிட்டாங்கல்ல, கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து காஸ்ட் கட்டிங் எதில் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் டிஜிட்டலை கொண்டு வர்றது. இப்படி தானே கொண்டு வர முடியும். அப்போ தானே எக்கனாமிக் க்ரோத்தில் கரெக்டாக வரும். எல்லாருமே பேங்க் டிரான்சாக்ஷன் மூலிமா தான் எல்லாமே பண்ணணும், எல்லாமே யூபிஐ ஐடி மூலிமா தான் பண்ணணும்னா என்ன ஆகும்? நாட்டுக்கு வருமானம் பெருகும். அதெல்லாம் தான் பார்க்கும், அரசாங்கம் பார்க்க தான் செய்யும். அதில் நமக்கெல்லாம் அர்த்தம் இருக்கலாம், எது இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு இது ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேற்றுறாங்க. வேற ரொம்ப மனசு வேதனை. அதை அப்படியே நம்பக்கூடாது. விபத்தெல்லாம் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் நடந்திருக்குது. நம்ம அசால்ட்டாக நடக்கக்கூடாது. யாராவது உள் சதி இருக்கா, வெளி சதி இருக்கா, வேலை செய்கிறவர்களுடைய சதி இருக்கா, எல்லாமே அரசாங்கம் விசாரிக்கும். ஏன்னா இது இப்போ ஆரம்பமாக, இதுக்கு அடுத்த தொடர்ச்சி உங்களுக்கு இதை சரியாக பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திமிரு வந்துடும். அடுத்து எல்லா லெவல்லையும் பதட்டத்தை உருவாக்கிடுவாங்க மக்கள்கிட்ட. ட்ரெயினை பத்திரமா பார்த்துக்கிறது, செக்யூரிட்டி டைட்டிங் தான். பஸ்ஸுகளை பத்திரமாக பார்த்துக்கிறது, பயணங்களில் தான். பயணங்களை தொந்தரவு பண்ண மக்கள் எங்கே போவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. ஞாபகத்தில் வச்சுக்க. நான் எல்லாம் காம்பரமைஸே கிடையாது. கெட்ட நேரம்னா கெட்ட நேரம் தான். பத்திரமா பார்த்துக்க. வாழ்த்துக்க.